Hi friends, welcome to Manvasan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பைனாப்பிள் கேசரி தாங்க. ரொம்ப டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த கப்ல ரவை எடுக்க போறோங்க. அதே கப்ல நம்ம நெய்யும் எண்ணெயும் அளந்துக்கிறோம். 1/2 கப் நெய், 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கறேங்க. இது நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கறேன். நீங்க மல்லாட்டை எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. நல்லா சேர்க்க கூடாதுங்க. இதை ரெண்டுத்தையும் ஒன்று சேர சூடு பண்ணிக்கிறோங்க. நம்ம இது மாதிரி நான்ஸ்டிக் ஃபேன் எடுத்துக்கோங்க, இல்லைனா அடி கனமான வானல் எடுத்துக்கோங்க. கேசரி கிண்டும் போது அடி பிடிக்காத இருக்கும். இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து ஒன்றா சூடானதுக்கப்புறம் நம்ம பாதி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் எடுத்துருங்க. அந்த ரவையில் ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு சேருங்க. ஒரு 25 கிராம் திராட்சை சேர்த்துக்குங்க. கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. திராட்சை முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நான் எந்த கப்பில் நெய் எடுத்தேனோ அதே கப்லேயே ரவை 1 கப்பு ரவைங்க. ரவையை கொட்டினதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க அடுப்பை. கைவிடாமல் கிளறி விட்டுக்கினே இருங்க. இந்த டைமில் 1 கப்பு நான் பைனாப்பிள் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். ரவை வந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வதக்கணும். எல்லா பொருளும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம பொறுமையாக தாங்க வச்சுருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறேங்க. நான் பைனாப்பிள் கலர் சேர்க்குறேன், எல்லோ கலர். அது கூடவே 1 கப்பு சர்க்கரைங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, எந்த கப்பில் எண்ணெய் ரவை எல்லாம் எடுக்கிறோமோ ஒரே அளவு தான் இருக்கணும். எல்லாமே 1 கப்பு தாங்க. எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுக்கினே இருங்க. நீங்கள் கலர் பவுடருக்கு பதிலாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாங்க. குங்குமப்பூ போட்டிங்கன்னா உங்களுக்கு பைனாப்பிள் கலரே வரும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடிங்க. அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகி உங்களுக்கு ஒன்று சேர கட்டி கட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நான் 2 கப்பு இந்த அளவுலேயே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. சுடு தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி சேர்க்கணுங்க. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணிங்க. நீங்கள் இது மாதிரி கொதிக்க வச்சு சேர்க்கும்போது கட்டி கட்டாது நமக்கு. பாருங்கள், ரவை கூட கட்டி கட்டலை பாருங்கள். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால தான் நம்ம சுடு தண்ணி சேர்க்குறோம். இந்த கேசரி பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் செய்வாங்க. அதே மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம மீதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மேலே ஊற்றி விட்ருங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க, கிளறக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயெல்லாம் ஓரத்தில் நிற்கிது பாருங்கள். நம்ம 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள் கேசரி. நீங்கள் இதிலே வந்து ஆப்பிள் சேர்த்துக்கலாம், திராட்சை சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் சாதா கேசரி செய்யும்போதும் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஆறுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வளவளப்புலாம் கூட போகாது, டைட்டாக ஆகாது கேசரி. பாருங்கள், நம்ம எவ்வளோ நெய் ஊற்றுறோம் எண்ணெய் ஊற்றுறோன்னு தெரியவே இல்லை பாருங்கள். அவ்வளோதான், பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.